அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பரசுராம அவதாரத்தை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பரசுராமர் அவரை கண்டிப்பா தெரியாதவங்களே கிடையாது. நான் ஆல்ரெடி நேத்திக்கு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் பரசுராமர் நம்ம கூடயும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பரசுராமர் ஒரு மலை மேல தியானம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் எல்லா கதையுமே எல்லா புராணங்கள் எழுதப்பட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். நாம பக்கத்திலே இருந்து பார்த்தா மட்டும்தான் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் ஒரு ஒரு புராணங்கள்ல ஒரு மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும். நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் கூட இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை எடுத்துட்டு போனா ரொம்பவே ஸ்மூத்தா நம்ம லைஃப்பை ரொம்ப ஜாலியா ஹாப்பியா வாழ்ந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ பரசுராமர் எதுக்காக அவருக்கு சாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா பரசுராமர் மட்டும்தான் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா அவதாரங்களையுமே பரசுராமர் இருக்காரு. எதுக்காகனா இப்போ கல்கி அவதாரம் தான் 10வது அவதாரமா இருக்கு. அது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கல்கி அவதாரம் குதிரையில கிருஷ்ணர் வருவாருன்ற மாதிரி தான் ஒரு புராணங்கள் சொல்லப்படுது. கல்கி அவதாரத்துல ஆக்சுவலா பரசுராமர் அவரோட வில்வித்தையும் போர் வித்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் நம்பப்படுது. அதுக்காக பரசுராமர் இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு அதாவது சிரஞ்சீவியா இருக்காருன்ற மாதிரி தான் புராணங்கள் சொல்லப்படுது. சிரஞ்சீவினா அழிவே இல்லாம எப்பவுமே உயிரோடவுமே இருப்பாரு. எல்லா அவதார காலத்திலயுமே பரசுராமரும் இருப்பாரு. பரசுராமர் மட்டும் இல்லைங்க, அவரை தொடர்ந்து இன்னும் ஒரு 2-3 பேருமே அழிவு இல்லாம இருக்காங்க. அவங்கள பத்தியுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வரப்போற எல்லா அவதாரமுமே, அதாவது 5 அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த 5 அவதாரமுமே இதுக்கப்புறம் கண்டிப்பா 2 வீடியோ 3 வீடியோ, அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி ஃபுல்லா பார்ட்டாக தான் உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். பிகாஸ் ஸ்டோரி அந்த மாதிரி அவ்வளோ பெருசா இருக்கு மீன்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிற ஸ்டோரியே உங்களுக்கு நாங்கள் தெளிவாக புரிய வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால நாங்கள் அதை பார்ட் வைஸில் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோலையுமே சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம சேனலில் வர ஸ்டோரிஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலோ கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டை நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்க சொல்கிற குறையை நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டை நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ என்ன இருக்குதோ சொல்லுங்கள், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிடலாம். பரசுராமரை பற்றி இப்போது பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். பரசுராமர் அதாவது அவரோட இயற்பெயர் ராமர். பரசுராமர் ராமர்ன்ற பேர்ல இருந்து எப்படி பரசுராமருக்கு போனார்னா, ராமர் பிறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து, அதாவது பரசுராமர் இந்த ராமர் பிறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து சிவபகவானை நோக்கி ரொம்பவே தவம் இருந்தாராம். அவரோட தவத்தை பார்த்து ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியான சிவபெருமான் பரசுராமரோட கண் முன்னாடி தோன்றி அவருக்கு ஒரு பரசுனா கோடாரி, அந்த கோடாரியை பரிசா கொடுத்துருக்கிறாரு. ஸோ சிவபெருமான் கொடுத்த அந்த கோடாரியே, அதாவது அந்த பரசுவை எப்பவுமே தான் கூடவே வச்சுட்டு சுத்துறதுனால அவர் பேரு பரசுராமர்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குங்க. கேட்க எங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக ஆகுது. ஸோ நாங்கள் படித்து பார்த்துட்டு ஒரு புக்லேருந்து மட்டும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லலை. நாங்கள் 4-5 இடத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து முக்கியமான ஒரு 4-5 இடத்துலையுமே சேமாக இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விப்படாத, நிறைய நம்ம காதல் விழுந்தே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் இந்த பரசுராம ஸ்டோரிஸ்ல இருக்கு.
பட் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இதே மாதிரி பரசுராமர் பிறந்ததுக்கான ரீசன், பரசுராமர் எதுக்காக இப்படி ஆக்ரோஷமாகவும் எப்பவுமே ஒரு சிரிப்பு இல்லாம ஒரு கோபத்தோட வீரனாவே எதுக்காக பரசுராமர் தெரிகிறாருன்ற ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கறதுக்கு பரசுராமரை பத்தி ஃபுல்லாவுமே நம்ம டீட்டெயிலா கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா கல்கி அவதாரத்துல பரசுராமர் தான் டீச்சிங் கொடுக்க போறாரு. ராமருக்கு வில்வித்தைய கத்து கொடுத்ததுமே பரசுராமர் தான். பீஷ்மருக்கு அம்பு சொல்லி கொடுத்ததுமே பரசுராமர் தான். துரோணாச்சாரியருக்குமே சொல்லி கொடுத்ததுமே பரசுராமர் தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட கர்ணன், அவருக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்ததுமே பரசுராமர் தான். அப்போ எல்லாருக்குமே டீச்சிங் பண்ணிட்டே வந்திருக்கிறாரு. இந்த ஒரு ரீசனுக்காக பரசுராமர் சிரஞ்சீவியாவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு, இப்பவுமே இருக்காரு. ஆக்சுவலா பரசுராமர் ஒரு மலை உச்சியில இப்பவுமே தவத்துல இருக்காரு, தவம் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அத்வைத தர்மா.